இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 11 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நான் சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் டிஃபன் மட்டும் செஞ்சு சாப்பிட்டாச்சு, பூரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ நான் இன்னும் வந்து எதுவும் சமைக்கலை, இனிமேல் தான் சமைக்க போகிறேன். நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா பொட்டேட்டோ ரைஸும் தக்காளி சாதமும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு பொட்டேட்டோ ரைஸ் மட்டும் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு சின்ன ரொட்டீன் வீடியோ தான், அதனால இது என்ன அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து டொமேட்டோ ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். இந்த ரைஸ் ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் வச்சுருக்கேன், நல்லா ஆயில் வந்து காயணும். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கையும் நல்லா நறுக்கி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு, தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு, அதனால் இதை நான் எடுத்துகிட்டு மறுபடியும் போட போகிறேன். அடுப்பும் போட்டாச்சு, ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ பொட்டேட்டோ வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு, இது இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாதம். இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இந்த பக்கம் கடாயில் நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கடுகும் சீரகமும் நான் ஆட் பண்ண போகிறேன். கடுகு கொஞ்சமும், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும், நம்ம அது வரைக்கும் வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. நான் இஞ்சி ஒரு சின்ன துண்டோ 4-5 பல்லு பூண்டோ ஒரே பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை ஆனியன் போட்டிருக்கேன், அரை துண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்பூனில் தான் அளந்துருக்கேன். 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் 1 ஸ்பூன் வந்து பாவ் பாஜி மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் போட்டதுனால கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வதக்கிட்டு வந்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரேவிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரைஸில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன், அதனால் கம்மியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பத்தலைனா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கிடலாம். இது நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வதங்கட்டும். இப்போ வந்து என்னோட குட்டி ஒருத்தருக்கு வந்து பசி எடுக்குதா, அதனால அவர் வந்து தக்காளி சாதம் சாப்பிட போறாரு.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி அந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த சாரெல்லாம் நல்லா இறங்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவியில் நல்லா அது சாரும். இதை அப்படியே மூடிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், பத்தாது. இப்போ நம்ம அப்படியே ஒரு 7 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்து ரைஸை கொட்டிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து சால்ட்டு கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடிடலாம். இப்போ இந்த கேப்ல நான் பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டேன். இது இன்னும் ரெடி ஆகல, இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிடும். அதனால நான் ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. கிரேவிலே நீங்கள் போட்டு கூட வதக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் சிம்மில் வச்சுருக்கேன். அப்படியே மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் இறக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி நான் தூக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இதை மூடி 2 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதை நான் இறக்க போகிறேன். இறக்கிட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் மீன் தொட்டி. இப்போ நான் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். அந்த வேலை இருக்குது. அந்த வேலையை பார்க்க போகிறேன். இப்போ நம்ம எல்லா வேலையுமே நீட்டாக முடிச்சாச்சு. பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷனுக்கோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.